வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மதியானம்லாம் கிச்சனில் நிற்கவே முடியல. காலையிலே வந்து லஞ்ச் வேலையும் சேர்த்து முடிச்சிடுறது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் அம்மா வந்து குருமா கொடுத்துருந்தாங்க. அதுதான் வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். லஞ்சுக்கு வந்து பச்சைப்பயிர் கடையில் பண்ணலான்னு ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்து வறுத்து ஊற வச்சுருக்கேன். இந்த ரெசிபி ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இது கூடவே வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்திங்கன்னா ரெடி ஆகிடும். விசில் போனதும் ஓப்பன் பண்ணி ஒரு கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம் பயிர், சீரகம், காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதில் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக பாப்பாவுக்கு வந்து ஒரு முட்டை ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன். இது ரொம்ப சிம்பிள் தான். குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து வேக வச்ச முட்டையை ஆட் பண்ணி எண்ணெயில் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு முட்டையை போட்டு வறுத்து எடுத்தோன்னா ரெடி ஆகிடும்.